முதல் ஸ்மார்ட் போன் அறிமுகம் 1992 ஆண்டு நவம்பர் 23 அமெரிக்காவின் நெவாடாவில் நடைபெற்ற காம்டெக்ஸ் தொழில்நுட்ப கண்காட்சியில் IBM சைமன் என்ற சாதனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அதிகாரப்பூர்வமாக உலகின் முதல் ஸ்மார்ட் போனாக அங்கீகரிக்கப்பட்டது. 1990களின் ஆரம்பத்தில் கையடக்க மின்னணு சாதனங்களின் பயன்பாடு பிரபலமடைய தொடங்கியது. தொலைபேசி அழைப்புகளுக்கு மட்டுமேயான செல்லுலார் போன், குறுகிய செய்திகளை பெறுவதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட பேஜர், தொடர்புகள், நாட்காட்டி, குறிப்புகள் போன்ற தனிப்பட்ட நிர்வாக பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட PDA எனப்படும் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் ஆகிய 3 முக்கிய சாதனங்கள் அப்போது சந்தையில் தனித்தனியே இருந்தன. இந்த 3 சாதனங்களின் அம்சங்களையும் ஒரே கையடக்க சாதனத்தில் இணைக்க வேண்டிய தேவை எழுந்தது. இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் IBM நிறுவனம் சைமன் என்ற சாதனத்தை உருவாக்கியது. IBM நிறுவனம் பெல் சவுத் செல்லுலார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த சாதனத்தை வடிவமைத்தது. சைமன் ஒரு மோனோகிராம் எனப்படும் கருப்பு வெள்ளை தொடுதிரையை கொண்டிருந்தது. இதில் உள்ளீடுகளை வழங்க பயனர்கள் ஒரு ஸ்டைலஸ் எழுத்தாணி அல்லது விரலை பயன்படுத்தினர். இது அப்போது வழக்கத்தில் இருந்த புஷ் பட்டன் போன்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இது ஒரு அடிப்படை போன் மட்டுமாக இல்லாமல் இதில் உள்ளமைக்கப்பட்ட சில முக்கிய செயலிகள் இருந்தன. அட்ரஸ் புக், காலண்டர், வால் கிளாக், கால்குலேட்டர், இமெயில், ஃபேக்சிங், பேஜிங் போன்ற செயலிகள் இதில் இடம்பெற்றிருந்தன. IBM இந்த சாதனத்தை பர்சனல் கம்யூனிகேட்டர் என்று அழைத்தது. அது பல பணிகளை செய்ததால் இதை ஒரு ஸ்மார்ட் போன், அதாவது சாமர்த்தியமான தொலைபேசி என்று அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என கருதப்பட்டது. ஸ்மார்ட் போன் என்ற சொல் 1995 வரை பொது புழக்கத்துக்கு வரவில்லை என்றாலும் சைமன் அந்த வரையறைக்குள் வந்த முதல் சாதனம் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. IBM சைமன் தான் உலகிலேயே முதல் முறையாக தொலைபேசி செயல்பாடு மற்றும் கணினி செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து எதிர்கால ஸ்மார்ட் போன் வடிவமைப்பிற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கியது. இன்று நாம் பயன்படுத்தும் ஆப்பிள் ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு சாதனங்கள் போன்ற நவீன ஸ்மார்ட் போன்களின் முன்னோடியாக IBM சைமன் வரலாற்றில் இடம்பெற்றது.